ஹாய் மக்களை, ரொம்ப நாளாச்சு வீடியோ எடுத்து. ஒரு வாரத்துக்கு பக்கம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சாரிங்க, கொஞ்சம் வேலை, அதனால் எடுக்க முடியல. இன்றைக்கும் வந்து சும்மா ஒரு சிம்பிளாக சரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ எடுத்துன்னு போடலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இதை மதியானம் ஒரு ஃப்ராக் ஒன்று தைச்சிட்டு இருக்கேன், அது பார்க்கலாம். ஒரு சாரீ கட் பண்ணி போட்டு தைச்சிட்டு இருக்கேன். நீ மதியானம் பாருங்கள், குச்சிக்கிழங்கு, சர்க்கரை, ஒரு வாழைப்பழம். மதியானம் இன்னைக்கு தான் எடுத்துட்டுக்கிறேன். வீட்டில் இல்லை, காலையில் வந்து சப்பாத்தி. மழை பெஞ்சிட்டே இருந்தனால எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்ததுங்க. அதனால தான் அப்படியே விட்டேன். டயர்லேயே நம்ம கடையில் தான், பாரில் தான் இது வீடியோ எடுத்துட்டுக்கிறேன். இப்போ கடையிலேருந்து தான். எல்லாம் பின்னாடி இருக்கிறதெல்லாம் துணிங்க, பேண்ட் ஷர்ட்டு. அதெல்லாம் இந்த கண்ணாடியில் அந்த கோடு மாதிரி தெரியறது வந்து தீர்த்தம் வந்து நாங்கள் ராமேஸ்வரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து ரூமுக்கு தெளிப்பேன் அப்பப்போ. அது கண்ணாடியில் அப்படி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லைங்க. அது என்னன்னா ஃபேஷியல் பண்ணுறது, அது வந்து ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு தண்ணி, இது அந்த வெல்லம் சொல்லுவாங்க, அது ஒரு கோந்து மாதிரி கொடுப்பாங்க முந்தியெல்லாம். அது வந்து போட்டு தான் ஒரு 10 வருஷத்துக்கு முந்திங்க. இப்போயும் அந்த மாதிரி இப்போ நிறைய வந்துருச்சு, கெமிக்கலில் நிறைய வந்துருச்சு. அப்போ நல்லா வந்து ஒரு டப்பாவில் அந்த டப்பா நிறையா வந்து வெல்லம்தான். வெல்லத்தில் இன்னொரு கோந்து மாதிரி கொஞ்சம் மிக்சிங் இருக்கும். அது வாங்கி தான் அது பேக்கிங்கோடு வரும், அப்படியே அந்த டப்பாவோட வரும். அது வந்து அந்த டப்பாவிலேருந்து நம்ம கட்டியாக இருக்கும் எடுத்து கொஞ்சம் இந்த ரெட் கலரில் இருக்கு இல்லைங்களா, அதில் அந்த சில்வர் தான், அது உள்ளார வந்து சில்வர் காப்பர் மாதிரி இருக்கும். சில்வரில் அதுக்குள்ளார போட்டு நம்ம சூடு பண்ணால் அது கரைஞ்சிரும், கொஞ்சம் லைட்டாக கோந்து மாதிரி வந்துடும். அப்போ நம்ம ஹேர் எந்தெந்த இடத்துல இருக்கோ அதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணி ஒரு காட்டன் இருக்கும், அது போட்டு நம்ம எடுத்து தருவோங்க, ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஆனால் 1 மாதம் வரைக்கும் ஃபுல்லாக ஹேர் வந்து அந்த எடுக்கிற இடத்துல ஹேர் வராது, அந்த மாதிரி இருக்கும். நல்லாவே வந்து 2 மாதம் கழிச்சு தான் வந்து ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு வருவாங்க. நான் ஸ்டார்டிங்கில் வந்து பியூட்டி பார்லர் வச்சு ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி தான் எடுப்பேன். நிறைய பேருக்கு வந்து எடுத்துகிட்டு இருக்கிறேன். இப்போல்லாம் அதுக்கெல்லாம் வேலைகள் நிறைய வந்துருச்சு. நிறைய வந்து அட்வான்ஸ்டாக வந்து அதை பேஸ்ட்டை போடுறது, அதை போடுறது, இதை போடுறது, என்னென்னவோ பண்ணிட்டுருக்குறாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு நல்லது, உடம்புக்கு நல்லதில்லை. ஏன்னா முன்ன காலத்துலலாம் என்ன பண்ணியிருந்தாங்களோ, என்ன இயற்கை முடியெல்லாம் எடுக்கிறதுக்கு என்னென்ன இது பண்ணியிருந்தாங்களோ அதுதான் உண்மையிலே நேச்சுராக உடம்புக்கு பாதுகாப்பும், அதுதான் ஹெல்த்துக்கும் நல்லது. அதான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் உடம்புக்குள்ளே இருந்து ஒரு கெடுதல் ஆகிடுச்சி, அது வந்துருச்சு இது வந்துருச்சுன்னு ஒப்பாரி வச்சுட்டு பணம் கட்டுறத விட நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சுருந்தாங்களா, என்ன பயன்படுத்தினாங்களா, அதெல்லாம் கடவுளோட படைப்பு தான் நமக்கு எல்லாமே. அந்த வகையில் நம்ம வந்து வழிபட்டோம்லான்னா நம்ம உடம்புக்கு வந்து கெடுதல் இல்லை எதுவுமே. அது என்னோட கருத்து, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில, என்னோட கருத்து. அது எல்லாமே வந்து இப்போ அந்த ரிமூவ் பண்ணுறதுக்கு க்ரீம் நிறைய வந்துருச்சு. அதெல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கே நமக்கு புற்றுநோய் வர்றதுக்கு 100%. அது எந்த டாக்டர் மூலிமா எப்படி செக் பண்ணி அதை ஆராய்ச்சி அதெல்லாம் சும்மா. ஹேர் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு தலைக்கு போடுறதுல 10 செகண்டில் வந்து நமக்கு வந்து ஹேர் டை வந்து பிளாக் ஆகுதுன்னா அதில் எந்த அளவுக்கு கெமிக்கல் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நல்லாவே உணரலாம். அதெல்லாம் வந்து நம்ம இப்போ தான் வந்து நமக்கு அது இதுன்னு சொல்லிட்டு அவர் அர்ஜென்ட்டாக போகணும், அளவுப்படுத்திக்கணும். அது என்னங்க, சண்டே ஒரு நாள் இருக்கும்போது இருக்கையிலேயே என்னென்ன இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளோட இதை வந்து சரி பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு உடம்புக்கு கெடுதல் வர்றதை தான் நம்ம நிறைய வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்ப. அதுக்கோசரம் நான் வந்து இந்த பாக்ஸை பார்த்ததுனால சொல்கிறேன். காலையில் வந்து
சப்பாத்தி, பட் வந்து வாழைத்தண்டு நம்ம செடியில் விட்டு அதே அழகான ஒரு வடிவம் கொண்ட கத்திரிக்காய். ஒரு விதை இல்லைங்க அதில். அந்த வந்து வயலட்லன்னா அது ஒரு வயலட், டார்க் வயலட். 4 கத்திரிக்காய் இருந்துச்சு. தனாக்காவுக்கோசரம் அந்த கத்திரிக்காய் விட்டுருந்தேன். கடைசி பார்த்தீங்கன்னா வேண்டாம், அவங்க கொஞ்சம் உடம்பு இதாக இருக்கிறதுனால வேண்டான்ட்டாங்க. சரி நம்மளே பறிச்சுக்கலான்னு இன்றைக்கி வந்து மூக்கல் ப்ரௌன் கலரில் இருக்கு இல்லைங்களா, மூக்கல் அந்த பட்டாணி போட்டு, அப்புறமா வாழைத்தண்டு, கத்திரிக்காய் இது 3ம் போட்டு குருமா ஒன்றாவே செஞ்சுட்டேன். ஒரே இதாக பொரியல் செஞ்சாலும் யாரும் சாப்பிட்றதில்ல. முருங்கீரை செஞ்சு பாருங்கள், நான் 2 நேரமும் நேற்று காலையில் சாப்பிட்டேன். எனக்கு ஃபுல்லாக அதில் எதனாலன்னு தெரில, மழை பெஞ்சிட்டு இருந்தால ஜீரணம் ஆகல. நைட் ஃபுல்லாக ரொம்ப தொந்தரவு ஆயிடுச்சு. இங்கேருந்து போன உடனே நேற்று மதியம் சாப்பிடல, காலையில் சாப்பிட்டு வந்தோட சரி. மதியானம் போய் இங்கேருந்து கொஞ்சோண்டு பெருங்காயம் சுடுதண்ணில் போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு ஒரு 9:30 மணிக்கு லைட்டாக சின்னதாக இந்த குழந்தைங்களுக்கு ஊற்றுற மாதிரி 2 தோசை ஊற்றி சாப்பிட்டு படுத்துங்க மாத்திரை போட்டு. அதனால் இப்போல்லாம் வந்து வயசானதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன எது எப்போ வருதுன்னு தெரிஞ்சுக்க முடியறதில்ல. ஏன்னா சும்மா இருக்கிறம்ப, அதனால தான் நல்லா ஓடி ஆடி வேலை செஞ்சோம்லான்னா சரியாக போய்டும். இப்போ நான் காலையில் எழுந்திரிச்சேன்னா எல்லாம் வீட்டில் செய்கிற வேலையெல்லாம் அங்கே வாசல் கூட்டத்துலேருந்து ஒரு நாளைக்கு நமக்கு பாத்திரம் தேய்க்கிறதுக்கு வெளியில் தாங்க ஒரு 20 முறையாவது நான் அந்த பாத்திரம் தேய்க்கிறதுக்கும் வீட்டுக்குமே நடந்துருப்பேன். ஒவ்வொரு பாத்திரமாக தேய்ச்சி இங்கே வந்து சமைச்சிட்டு அங்கே போய் கழுவணும், மறுபடியும் எடுத்துகிட்டு வரணும். அது அப்போயெல்லாம் எனக்கு வந்து எதுவுமே தெரிஞ்சுக்கிறது இல்லைங்க. ஆனால் இங்கே வந்து கடையில் வந்து இப்போ தைக்கிற வேலையும் இல்லை அதிகமாக. சும்மா உட்காந்துட்டு போயிட்டு நைட்டு சாப்பிட்டு படுத்தா ரொம்ப டேஞ்சர் ஆகுது. அதனால கொஞ்சம் இது பார்த்துக்கிறேன். இன்றைக்கி காலையில் வந்து சப்பாத்தியும் சாப்பிடல. தம்பி சாப்பிட்டான், அவனுக்கு செஞ்சு வச்சுட்டு வந்துட்டேன். நான் வந்து குழம்பு போட்டு கீரை, அந்த முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சது இருந்தது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. எதுவுமே தேங்காய் ஒன்றும் போடல. கீரை வந்து நல்லா இருந்ததுனால அந்த கீரையே வந்து நான் சாதம் வந்து கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருந்தேன். புழிஞ்சு போட்டு அந்த கீரை போட்டு சாப்பிட்டு வந்துட்டுங்க. கொஞ்சோண்டு இந்த பட்டாணி எடுத்து குழம்பு ஊற்றி சாப்பிட்டு வந்துட்டேன். ஏன்னா நம்ம உடம்பை நம்ம பார்க்கணும் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறவங்க நிறைய பேர் நைட்டு பார்க்குறமே காலையில் இல்லை அப்படின்ற அளவுக்கு வந்துடுது. அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளை யாரும் போயிட்டாலும் என்ன வருத்தப்படுறதுக்காக இல்லை. வந்து என்ன கொஞ்சம் மற்றவங்களுக்கு ஏதாவது நம்ம வாங்கியிருக்கிறதெல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம எது வேணாலும் அவ்வளோன்ற எண்ணம், அது அந்த மைண்ட் செட்டு தான், வேறு ஒன்றும் இல்லை. ஏதாவது பசங்களுக்கு பாரத்தை உண்டு ஆக்கிக்கிறவங்களோ ஒன்று சொல்லிட்டு தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறோம்ப. இன்றைக்கி வந்து மதியம் கிழங்கு வேடித்தேன். சரி ஏதோ ஒரு யோசனையிலே அப்படியே வந்துட்டேன். வந்து அந்த இது ஒரு புடவை கட் பண்ணி ஒரு ஃப்ராக் தைச்சிட்டேன். அது இன்னும் கொஞ்சோண்டு வேலை இருக்குது. அது லாட் ஒன்று வச்சுட்டு கீழே வந்து ஏதாவது லேஸ் வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சில்வர் இதை வச்சேன். அது ஒன்றும் எடுப்பட்டு வரல. அதனால் லேஸ் கட் பண்ணி இது வாங்கிட்டு வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். பார்க்கலாம், அது என்னோடய இதில் எப்படி வரும்னு சொல்லிட்டு பார்க்குறேங்க. கொஞ்சம் வந்து இந்த மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால எனக்கு என்னவோ அதுவும் வீடியோ வந்து யாருமே பார்க்குற மாதிரி தெரியுதோ இல்லை பார்க்கலையோ என்னன்னு தெரியல, இல்லை நான் சரியாக போடுறானோ என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஏன்னா ஒரு வருஷம் முடிஞ்சிடுச்சு, நவம்பரோட ஒரு வருஷம் முடிஞ்சிடுச்சு. இன்னுமே ஒரு ஒரு 30 பேருக்கு மேலே அவ்வளோதான் இருக்காங்க. அதனால் என்னன்னு தெரியல, நான் போடுறது கரெக்டாக போடுறான்னா எனக்கு ஒன்றுமே புரியல. சரி பார்க்கலாம், வீடியோ போடுறதான்னு எழுத போகிறதில்ல. என்னென்னா ப்ராடக்ட்டுங்கள்லாம் வந்து நான் ஹெல்த் கேர்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருந்தேன். ஹெர்பல் ஐட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே முக்கியமாக மக்களுக்கோசரம். இதெல்லாம் அவங்க என்கிட்ட வாங்கணுன்னு அவசியம் இல்லை. அது வீட்டிலேருந்து இருக்கிற சண்டே டைமெல்லாம் அவங்க ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அவங்களா டைம் எடுத்து செஞ்சு அதை யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில கருத்து மூலிமா தான் நான் அதெல்லாம் எடுத்து போட்டுருக்கேன்.
அதெல்லாம் யாரும் பார்க்கலையே அப்படின்றதுக்கோசரம் கொஞ்சம் டல்லாக அடிச்சு இல்லை. ஆனால் மழை விட்ட உடனே மழை சீசன் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பனியை பற்றி எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் வேலையை நான் இனிமையாக ஆரம்பிச்சிடுவேன். அவ்வளோதாங்க. ஏதோ முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறவங்க ஒரு லைக் கொடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு இது குச்சிக்கிழங்கு 2 பீஸு, ஒரு வாழைப்பழம், இதுதான். ஒரு 2 தண்ணி வந்து நிறைய குடிச்சிட்டு இருப்பேன். தண்ணி இல்லைன்னா அவ்வளோதான், தண்ணியெல்லாம் நிறைய குடிப்பேன். 5 மணிக்கு 5:45 6 மணிக்கு ஒரு காஃபிக்கார் வருவார், அந்த அண்ணா, காஃபி கொடுப்பேன். அவ்வளோதான். பார்க்கலாங்க. பாய் மக்களே. வீடியோ போடுவேன் கண்டிப்பாக. வந்து ப்ராடக்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் நான் எடுத்து வச்சு வீடியோ போடுவேன். பார்க்கலாங்க. பாய் மக்களே.